சூப்பர் ஸ்டாருடைய ஜெயலலிதா படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ஆக்டர் மிதுன் சக்கரவர்த்தி அவர் வந்து இந்த படத்துல வில்லனா பிளே பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப அவர் வந்து பார்த்தா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சுங்க. அதாவது இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா SRK ஷாருக் கானையுமே பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. சோ இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஷாருக் கான் கேமியா பண்றதுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ மிதுன் சக்கரவர்த்தி சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்ப SRK பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல கேமியா பண்ண போறாரு. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா கூலி படத்துக்காக ஷாருக் கானை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேமியா பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லல. அதுக்கப்புறம் தான் ஆமீர் கான் வந்து உள்ள வந்தாரு. சோ கூலி படத்துல மிஸ் ஆனது இப்ப ஜெயலலிதா படத்துல வந்திருக்கு. ஷாருக் கான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேமியா பண்ண போறாரு. சோ நெல்சனுடைய கரியர்ல ஒரு பிக்கெஸ்ட் கேஸ்டிங் அப்படின்னா இந்த படத்துல தாங்க இருக்க போகுது. சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், மோகன்லால், சிவராஜ்குமார், விஜய் சேதுபதி, சந்தானம், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்தை நடிக்க போறாங்க. சோ ஒரு பெரிய பெரிய கேஸ்டிங்கோட தான் இந்த படம் வந்து வரப்போகுது. இவ்வளவு பெரிய கேஸ்டிங்லாம் பெருசு இல்ல. அவங்க எப்படி படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பெரிய விஷயம். சோ நெல்சனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் பார்ட் 1லயே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான கேமியோமே எல்லாருக்கான ஸ்பேஸுமே சூப்பராக கொடுத்திருந்திருப்பாரு. சோ அதே மாதிரி இந்த படத்துலயுமே பண்ணிருக்காரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. அல்லு அர்ஜுன் மட்டும் தான் இன்னும் ஓகே சொல்லணும். அவர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொல்லிட்டாராமாங்க. சோ இப்ப ரீசெண்டா மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா போய் கதையை நரெக்ட் பண்ணிருக்காரு. ஒரு வழியா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகி அல்லு அர்ஜுன் ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்ப லோகேஷ் கனகராஜோட அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட தாங்க பண்ண போறாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ப்ராஜெக்ட் கிடையாது. லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்டான இரும்பிக்காய் மாயாவி அந்த படத்தை தான் இப்ப அல்லு அர்ஜுன் வச்சு பண்ண போறாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ லோகேஷோட கரியர்ல ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படமா அந்த படம் தாங்க இருக்க போகுது. சோ இப்ப லோகி வந்து பாத்தீங்கன்னா டிசி படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ டிசி படத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்டான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ண போறாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூலை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப அல்லு அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா AA22 அந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மே மந்த்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்டையுமே சீக்கிரமா எடுத்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால மே மந்த் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா இந்த லோக்கியோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருவாரு. சோ இந்த லோகேஷ் கனகராஜோட ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் திரிவிக்ரம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்ப லோகேஷ் கனகராஜோட அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட தான் பண்ண போறாரு. அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான இரும்புக்காய் மாயாவி அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறாரு. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் AA22 A6 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்காக ஒரு ப்ரோமோ ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். அந்த ப்ரோமோவை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதையுமே நம்ம சொல்லிருந்தோம். சோ மேபி நெக்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப மூவி டீம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கான ஒர்க் தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுலயே பாத்தீங்கன்னா இவங்க அந்த படத்தோட ரிலீஸ் டேட் லாக் பண்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சோ படத்தோட ரிலீஸ பொறுத்த வரைக்கும் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா 2027 மார்ச் மந்த் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதியோட ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் அப்டேட்டே இப்ப அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் படத்துல இருந்து இப்ப 2 சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 சாங் வந்து ஆடியோ லான்ச்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த அப்டேட்டும் வர போறது கிடையாது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா தேர்ட் சிங்கிள் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ தேர்ட் சிங்கிள்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா செல்ல மகளே அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விவேக் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த பாடலுமே பாத்தீங்கன்னா தளபதி தாங்க பாடி இருக்காரு. சோ இப்போ இந்த அப்டேட் வந்த உடனே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா செல்ல மகளே அப்படிங்கறத டைட்டில். சோ மகளுக்காக பாடக்கூடிய பாடல் தான். அந்த மகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மமிதா பஜ்ஜு தான். சோ மமிதா பஜ்ஜு சின்ன வயசுல இருக்கும்போது தளபதி இந்த பாட்டை பாடுற மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி சேம் பாடல் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கேசரி படத்துலயுமே இருக்கு. பகவான் கேசரி படத்துல பாலையா பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாக்காக சின்ன வயசுல இருக்கும்போது பாடுவாரு. சோ அதே மாதிரி பாடல் தான் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கேசரியா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேசரியா மட்டும் இருக்காது. அது கூட ஹெச்என்ஓட இன்புட்ல சேர்த்து ஒரு தரமான படமா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஸ்டேட்ஸ்ல யார் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கறதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. PVR ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்லயும் தெலுங்கானாலையும் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது போக இந்த ஜனநாயகன் படத்துக்கு இன்னொரு சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு.
கிடைச்சிருக்குங்க. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்குள்ள எத்தனை பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட சென்சார்ல ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்தை இப்ப ரெடி பண்ணி முடிச்சிட்டு சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப சென்சார் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன்ஸை ரிமூவ் பண்ணுங்க, இந்த சீன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினான சீன்ஸ்ல வந்து சொல்றாங்களாம். மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படமா தானே வரப்போகுது. அதனால பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படத்துல நிறைய இருக்கு போல. சோ அதனால அந்த சீனை ரிமூவ் பண்ணுங்க, இந்த சீனை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்களாமா. சோ அங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ஜானகின் படத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. சோ எப்பவுமே தளபதி படங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாம தளபதி படம் இல்ல, பிரச்சனை இல்லைன்னா அது தளபதி படமே இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிமாண்டி காலனி 3 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அடுத்த மாசத்துக்குள்ள படத்தோட ஃபுல் ஃபிளட்ஜ் ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க. சோ இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் மந்த் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயங்கரமான த்ரில்லிங்கான சீன், நிறைய கோஸ்ட் சீன், நிறைய ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. மொத்தமாவே ஒரு 4-5 இடத்துல தான் நல்ல ஜம்ப் ஸ்கேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பார்ட் 3ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் வந்து இருக்கும், அது த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இந்த டிமாண்டி காலனி 3 படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். இது போக இந்த படத்துல ஃபேம் லீட் பண்றதுக்காக ஆக்டர் சாய் பல்லவி அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையுமே சொல்லிருந்தோம் இல்லையா. சோ இப்ப சாய் பல்லவி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா, அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்மா நடிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான டெஸ்ட் ஷூட்டுமே முடிஞ்சிருச்சாமா. படத்துடைய பூஜா செரமோனி பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த் நடக்க போகுது. மேபி அடுத்த மாசம் பொங்கல் முடிஞ்சு அந்த பூஜா செரமோனி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ படத்துடைய ஃபுல் ஃபிளட்ஜ் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ லவ் ஸ்டோரியா வரப்போதா அல்லது கேங்ஸ்டர் திரைப்படமா வரப்போதா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறை திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு என்னால இந்த படத்துக்கு போக முடியல, கொஞ்சம் பிஸி. சோ நாளைக்கு கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருவேன். சோ நாளைக்கு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ நம்மளோட ட்ரீம் சினிமா சேனல்ல வந்துடும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.